போடுது பத்தல பாரா இது எடுக்கணும்னா நேரம் ஓடிக்கினே இருந்திருப்பா. இல்ல மச்சான் பொறண முடியல சிசியா. அதெல்லாம் அப்புறம் தாண்டி விட்டோம். ஆனால் அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் நம்முடைய வேகமும் பத்தாது. சிசியா கண்டிப்பாக அவர்கள் அந்த அசுரர்கள் தான். தம்பி ஏதாவது சோழனே மகாதேவா நடந்து காட்டில் வந்திருக்கிறோம். சீக்கிரமாக சென்று ஈசனை நோக்கி தவம் செய்ய வேண்டும். சீக்கிரமாக செல்லு போகலாம். யாரப்பா நீங்கள் நில்லுங்கள் நில்லுங்கள். கொட்டகட்டி அல்லப்பா தம்பி. இந்த காலத்துல யாரையா உலமதை சொல்லியா சாதாரண மனிதர் இல்லை போல இருக்கின்றது. ஆமா, நீங்கள் யார்? எந்த விவரம்? நீ இருளடைந்த காட்டிலே அறிவில் மிகுந்து பார்ப்பது செல்லும் போது குறுக்கே வந்து மறித்து நீ யார், எங்கே போகின்றாய் அப்படி என்று கேட்கின்றாய். நீ யார், உன் ஊர் என்ன, உன் பேர் என்ன, அதை தெரிவிப்பாய் நன்றாக. என்னுடைய நாமதேவம் கேட்கின்றேன். நானும் அந்த திரிலோக சஞ்சாரியான நாரத மகாமுனிவர் எனது நாமதேவம். என்னுடைய நாமதேவம் என்ன வேலை? அதான் உங்களுடைய விவரம் கண்டு போலான்னு வந்து எந்த விவரத்தை கேட்டு நீ என்ன பண்ண போற? உங்களுக்கு நன்மை செய்யலாம் என்று ஓடோடி வந்தேனப்பா. அப்படியா? சொல்லு. நீங்க உங்க ஊர் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்களேப்பா. நகரம் வாழ்வது எந்த ஊர், உங்களுடைய பெயர் என்ன எனக்கு தெரிவித்தால் உங்களுக்கு ஏற்ற விதமா நல்லது செஞ்சுட்டு போவேன். அல்லது
நாரத மகா முனிவரே, என் நாடோ ரத்தினாபுரி நாடு. ரத்தினாபுரி. ஆமா. நானோ என் பேரோ வாதாபிசூரன். இதோ இருக்கின்ற என் தம்பி யதாபிசூரன். ஆமா ஆமா. நாங்கள் இருவரும் போய்விட்டோம். நீ சொல்லணும் சொல்லு சாமி. காட்டில் வந்த காரணம் நேர்த்தியான வீரன். காட்டில் வந்த காரணம் நேர்த்தியான வீரன். கனியா புண்ணியா கதர்வாய நன்மையா. அப்பா சூரர்களே, உங்கள் பட்டணமும் ரத்னாபுரி பட்டணம். உங்கள் வீதி எல்லாம் 7 அடுக்கு. அது ஃபுல்லா ரத்தனங்களால கொட்டி நிரம்பி கிடக்கிறது. அப்படி இருக்க நீங்கள் இந்த காட்டகத்திலே தெரிவிக்கின்ற ஒளியா கல்லு தைக்க முள் தைக்க நாங்களும் சாம்பசிவனை நோக்கி சாகாவரம் பெற்று வர சாம்பசிவனை நோக்கி அரிதாக தவம் செய்ய போகின்றோம். என்ன வரும் கேட்கவோ ஈசன் பாதம் நோக்கிய. 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 இடிகளால் தாக்கவோ அட கொட்டக்கட்டிய நீ கடிச்சா பார்த்தாக்க இருடியாக போறன்னு சொல்றிய. இவனை என்னதான் பண்ணலாம் பிடி கூட போறேன்னு சொன்னா என்ன காரணம்? அல்லது நாரத மகாமுனிவரே, நாங்களோ அந்த பரமசிவத்தை நோக்கி அரிதாக தவத்தை செய்து சாகா வரம், வேகா உடல், போகா செல்வம் அனைத்தும் பெறப்போகின்றோம். உன் மன சம்மதம் என்ன தெரிவிப்பாய். சூரர்களே, சாகாவரம் கேட்க போறீங்களா? வேக உடல் போகா செல்வதெல்லாம் கேட்க போறீங்களா? சபா 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 சபா. இது தெரிவிக்கலாம் என்றுதான் ஓடி வந்தேன். அவசரத்தில் எனக்கு தெரிவித்து விட்டீர்கள். எப்பா, நான் உங்களுக்கு நல்லது சொல்கின்றேன். இது நல்ல வேலை, இது நல்ல வேலை, இது நல்ல வேலை. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும் சொல்லு. சொல்லுகிறேன் கேள். அந்த தேவரை எல்லாம் எப்படி ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு துவக்கி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா? ஆமாம், நாங்கள் தெரியாமல் உன்னிடம் தவறாக பேசிவிட்டோம். மன்னித்து விடுங்கள் சாமி. மன்னித்து விட்டேன். நல்லா உங்க மனசு போல
நீங்கள் எல்லோரும் சேனை படையெல்லாம் தேவலோகத்துக்கு அனுப்பி தேவர் மூவர் எல்லாம் சிறை பிடித்து அவர் திருவிழெல்லாம் கொள்ளையடித்து விட்டு அவர்களெல்லாம் முன்னே வரட்டும். நீ உனது தம்பியும் பின்னே வந்து சேருங்கள். நாராயண நாராயண அடே சிசியா, எப்படி கழகத்துக்கு வழிகெடுத்து பாத்துறியா? ஏய் வாடாடா வாடாடா ஆமா சிசியா, இப்போது வாதா பேனாத சுரர்கள் எங்கு செல்கிறார்கள்? அவரும் கேட்க அதை நாம் எங்கே போட்டு கொடுக்க வேண்டும்? சிசியா, எனது பாட்டனாகிய கண்ணபுராணத்திலே வேண்டும். ஆமா அப்படி போலாமா? வைகுந்தன் தன்னை நாடிய வழங்கக்கூடிய நாரத மகாமுனியாகப்பட்டவர் வைகுந்தத்தை நாடி அவருடைய தாத்தாவை பார்க்க வேண்டும் என்று வைகுந்தத்தை நாடி வரும் தரத்திலே வைகுந்தமே கோவிலாக விட்டக்கூடிய மாலாய் கண்ணன் சபைக்கு வருகிறார். அவரால் கதை தொடரும்.